ஹலோ everyone, I'm நவீன். வெல்கம் டு நானாச்சு. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஜெலிசி, பொறாமை, வைத்தறிச்சல் கூட சொல்லலாம். அது அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனால் கண்டிப்பாக அது ஒரு வைத்தறிச்சல், சரிங்களா? ஸோ இதை பற்றி தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு இதோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. இதோட குட் சொல்ல போகிறேன். இதுலேருந்து நல்லது எப்படி எடுத்துக்கலாம், இதுலேருந்து கெட்டது பண்ணால் எப்படி வந்து கெட்டது வரும், நம்மளுக்கே வந்துட்டு இம்பேக்ட் ஆகும். ஸோ இந்த விஷயத்துல தான் வந்துட்டு ஒரு டிஸ்கஷனாக நான் வந்துட்டு ஷேர் பண்ணுற விரும்புகிறேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பொறாமை குணம் நிறைய இருக்கிறவங்க, அதை வந்துட்டு நல்ல வழியில் ஒரு மோட்டிவேஷனாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்து உங்கள் லைஃப் ரொம்ப சிறப்பாக வரும், சரிங்களா? ஸோ யார் வந்துட்டு இந்த ஜெலசி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, முழுசா பார்த்துட்டு அப்புறம், சரிங்களா? ஸோ ஜெலசியா ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த பேச போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்பப்போ யோசிச்சதெல்லாம் வந்துட்டு சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம ஒன்று வந்துட்டு பேசுகிறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு வாட் இஸ் ஜெலசினஸ்? பொறாமனா என்ன? அது ஒரு கிளியரா நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன் தெரியுமா? எனக்கு புரிதல், என்னோட புரிதலுக்கு நான் சொல்றேன். ஏன்னா நானும் ஒரு ஜெலஸ் பர்சன் தான், சரிங்களா? அதுக்கு என்ன எப்படின்னு நான் அப்புறம் வீடியோ நடுவில் நான் சொல்றேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெலஸ்னா எடுத்துக்கிட்டா வந்துட்டு என்னோட புரிதலுக்கு வந்துட்டு இப்போ பண்ண முடியாதது இல்லாட்டி நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆள் புது காடி வாங்கணும், இல்லை ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு ஊருக்கு போனோம், வெக்கேஷன் போகிறோம், இந்த ஊருக்கு போனோம், லைக் அந்த மாதிரி வீடு வாங்கணும் ஆசைப்படுறோம்ல. ஆசைப்படுறது நம்ம நினைச்சது இப்போ பண்ண முடியாதது வேற ஆள் பண்ணும் போது வேற ஆள், சரிங்களா? சில பேருக்குலாம் வந்துட்டு வேற ஆள் 30% பண்ணும்போது அந்த ஒரு பொறாமை இருக்கும். சில பேர் வீட்டு உள்ளவங்க நம்மளோட ஃப்ரெண்டு ஃபேமிலி பண்ணும் போது அந்த விஷயம்லாம் பண்ணும்போது ஃபேமிலி அவங்க மேலேயே நம்மளுக்கு வந்து ஒரு பொறாமை வரும். நீங்கள் எந்த மாதிரி டைப் பர்சன் வந்துட்டு நீங்கள் அதை சொல்லுங்க, சரிங்களா? சில பேருக்குலாம் வந்துட்டு அவங்க பார்ட்னரோட அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதே வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு போடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பார்ட்னர் வந்துட்டு நான் அச்சீவ் பண்ண முடியாது, இப்போ பண்ணாதது என்னோட பார்ட்னர் வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காடி வீடு ஏதாவது ஒன்று வாங்கிட்டாங்க, சரி, ஒரு மேல் படிப்பு படிச்சுட்டாங்க, நான் படிக்க முடியாது, அவங்க படிச்சிட்டாங்கன்னா வந்துட்டு சந்தோஷத்தோட எனக்கு வந்துட்டு ஒரு பொறாமை வரும், சரிங்களா? அதுதான் பொறாமை. அந்த மாதிரி டைப்பும் இருக்கு. வேற ஆள் பண்ணிட்டாலும் நல்லா வந்துட்டான், வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லுறத விட இது ஒரு மாதிரி நியூட்ரலான ஒரு பொறாமைங்க. இதுதான் பொறாமையோட ஸ்டார்டிங்னு வச்சுக்கலாம். இதுதான் பேசிக்கா ஒரு பொறாமை. நம்மளால பண்ண முடியாதது பண்ணணும் ஆசைப்படுறது, இப்ப பண்ண முடியாது வந்துட்டு ஒரு ஆள் நம்மளுக்கு முன்னாடியே நம்ம நினைச்சத பண்ணிட்டா அவங்க மேல ஒரு ஃபீலிங் வரணும், அதுதான் பொறாமை, சரிங்களா? இது தப்புன்னு சொல்ல மாட்டேன். இந்த பொறாமை குணம் தப்பே கிடையாது. இது மனுஷனுக்குள்ள மட்டும் இல்ல, 5 அறிவு 4 அறிவு ஜீவனுக்கு கூட வந்துட்டு இந்த பொறாமை குணங்கள்லாம் இருக்கு, சரிங்களா? இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இன்னும் 6 இருக்கு, நம்மளுக்கு தான் வந்துட்டு தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கோம். மற்ற இனத்துக்கும் வந்துட்டு அனிமல்ஸ்க்கு கூட இந்த பொறாமை குணம் இருக்கு பேசிக்கா. ஏன்னா அது கொஞ்சம் சண்டை போட்டு அந்த மாதிரி இருந்தா கூட அனிமல் அறிவு குறைவான ஒரு ஜீவனால மனுஷன் விட்டுறோம், சிம்பிளா எடுத்துட்டு போயினா. ஆனா நம்ம 6 அறிவை வச்சுட்டு ஒரு புத்திசாலித்தனமா ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்றோம்ல, அது எப்படி வந்துட்டு நம்ம சிம்பிள்னு சொல்லிட்டு போடுது, ரைட்டா இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன் நிறைய முட்டாள்தனமான காரியத்தை பண்ணி மற்ற வாழ்க்கையும் கெடுத்து சொந்த வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு அவனும் வாழாம நம்மளையும் வாழ விடாம இந்த மாதிரி ஒரு கெடுகட்ட ஒரு சிக்கல்ல ஒருத்தன் இருந்துக்கிருப்பான், சரிங்களா? அவரை என்ன பண்றதுன்னு நம்ம அதை அப்புறம் பார்த்துப்போம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் வாட் இஸ் த ஜெலசினஸ், சரிங்களா? இதுதான் பொதுவா சொல்றேன். இது ஒரு இயற்கையா இருக்கிற ஒரு குணம். எல்லா மனுஷங்களுக்கும், ஹியூமன் பீயிங்க்கும், அனிமல்ஸ்க்கும் இருக்கிற ஒரு ஜென்ரலான ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு எமோஷன், சரிங்க? இது பார்ட் ஆஃப் அவர் லைஃப். இதை வந்துட்டு ஜெலசியே ஒருத்தன் மேல பட முடியாதுன்னு நம்மளால இல்லாத ஒருத்தன் மனசனே வைக்க முடியாது, ஓகேங்களா? அதை எப்படி ஓவர் கம் பண்றான் இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க. எல்லாத்துக்குமே இருக்கும். நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்க, எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்க, அதை தலைக்கு வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு கெட்டதா நீங்க எடுத்துக்க போறீங்க, அது குட்டா எடுத்து போறீங்க, நல்ல விஷயமா எடுத்துக்க போறீங்க, அது உங்ககிட்ட தான் இருக்கு, பர்சனலா தான் இருக்கு. ஒரு ஈச் அண்ட் எவ்ரிபடி கிட்ட தான் இருக்கு. நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்க அப்படின்ட்டு, சரிங்களா? ஸோ ஃபுல்லி இதை பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் ஜெலசினஸ்? ஸோ செகண்ட் இஸ் இம்பேக்ட் ஆஃப் ஜெலசி, சரிங்களா? இம்பேக்ட் வெளியிலன்னு சொல்றதை விட நம்ம செல்ஃப்க்கு எப்படி அது ஒரு இம்பாக்ட் கொடுக்குது. இந்த ஜெலசியை நீங்க குட்டா எடுத்துக்கிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜெலசி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு காடி வாங்கணும் இல்லை வீடு வாங்கணும் நினைக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் கார் வந்துட்டு ஒரு பசங்களுக்கே நம்ம எடுத்துப்போமே, உனக்கு பிடிச்ச ஒரு பைக்கு, அதோட ஃப்ரெண்டு இல்லாட்டி நீ எப்படிப்பட்ட
பர்சன் ஒன்று பார்த்துக்குங்க. சில உங்களுக்கு வேற ஆள் மேலே ஒரு 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 பொறாம வருமா, இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்க மேலே ஒரு பொறாம வருமா? ஃபார் எக்ஸாம்பிள் கூட இருக்கிற மேலே பொறாம வச்சுக்கோமே, உன் ஃப்ரெண்டு ஒரு பைக் வாங்கிட்டான், உனக்கு பிடிச்ச பைக்கு, உன் பிடிச்ச பிராண்டு ஒரு பைக் வாங்கிட்டான், நீ சந்தோஷப்படுவ. பட் வந்து அதே நேரத்தில் எனக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச பைக்கை என் ஃப்ரெண்டு வாங்கிட்டானே ஒரு ஒரு ஃபீலிங் வரும். கண்டிப்பாக வரும். சில பேருக்கு, எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்பல, சில பேருக்கு கண்டிப்பாக வரும் ஜெலஸ் வரும். நம்மளால வாங்க முடியல அப்படின்ட்டு அது நீ எப்படி கூடா இருக்கு நல்லதுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டா நீ வாங்கிட்ட, இந்த பிராண்ட் அவன் வாங்கிட்டான், நான் வாங்கலை, ஏன் வாங்கணும் யோசி. ஏன்னா ஒன்று வேலை இருக்காது, இல்லை சேர்த்துக்கு காசு இருக்காது. வாங்கணும்னு முடிவு பண்ணு. அந்த ஜெலஸியை மோட்டிவேஷனாக எடுத்துக்கோ. நீ வாங்கிட்ட, நானும் வாங்குவேன். நான் வாங்க என்ன பண்ணணும், லாயலா ஒரு விஷயம் நீ வாங்கணும். ஆனஸ்டா நீ வந்துட்டு அதை வாங்கணும். எப்படி? வேலைக்கு போ, சேர்த்து வை, டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, சேர்த்து வச்சு அந்த அந்த பைக்கை வாங்கி அதை வந்துட்டு கேஷாக பே பண்ணி போறீங்க, டியூ கட்ட போறீங்க, மந்த்லி பே பண்ண போறீங்க, அது உங்க விருப்பம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இந்த மாதிரி வாங்கி அந்த நீ உனக்கு ஆசைப்பட்ட பைக்கை அவன் வாங்கிட்டான்னு சொல்லி இல்லை, அவன் ஒரு ஆள் ஆசைப்பட்ட பைக்கு உன் ஃப்ரெண்டே வாங்கிட்டான் முதல், பட் என்ன ஒன்றும் வாங்கலை, அதுக்காக ஒரு உழைப்பை போட்டு நீ வாங்குற பத்தியா, அந்த உழைப்பை அவனை ஜெயிச்சிட்டேன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. மோட்டிவேஷன், நீ ஆசைப்பட்டதை நீ ஜெயிச்சிட்ட, இப்படிதான் மோட்டிவேஷனு. அப்போ இது யாருக்கு வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், யாருக்கு ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியா நடக்குது? உனக்கு தானே, உங்களுக்கு தானே ஒரு பாசிட்டிவிட்டியா ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு தானே நடக்குது. அது நீங்க ஒரு ஜெலஸ் பட்ட ஒரு விஷயத்த நீங்க மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஜெனுவனா ஒரு எஃபர்ட்டை போட்டு உங்களுக்கு பிடிச்சதை வந்துட்டு அவங்க வாங்கினதுக்காக இல்லை, நானும் வாங்கணும், அவன் வாங்கிட்டான் எனக்கு பிடிச்ச நான் வாங்கணும்னு சொல்லிட்டு அதே ஒரு 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 கோலா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஜெனுவனா எஃபர்ட்டை போட்டு காசை சேர்த்து வச்சு நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த வாங்குற. அது வந்துட்டு அவனை ஜெயிச்சதுக்காக அர்த்தம் இல்லை, வேற ஆளை ஜெயிச்சதுக்காக அர்த்தம் இல்லை. நீ ஆசைப்பட்ட உன் கோலை நீ ஜெயிச்சிட்ட. இதே நீங்க வந்துட்டு கெட்ட வழியா எடுத்துக்கிட்டா அதோட கெட்ட விளைவுகள் என்ன, இம்பாக்ட் என்னன்னு நான் சொல்றேன். பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியும், பொறாமனால எல்லாரும் தப்பா தான் நினைப்பாங்க. இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரியும். ஸோ பொதுவாக ஒரு ஆள் பொறாமப்பட்டா வந்துட்டு கருவும் இப்படி தரமா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இவன் காடி வாங்கிட்டான்டா, இவன் வீடு வாங்கிட்டான்டா, எப்படி வாங்கியிருப்பான் அப்படின்னு ஒரு இவெல்லாம் வாங்கிட்டான், ஓ வாங்கிட்ட, ஓ பரவாயில்ல வாங்கிட்ட, அந்த மாதிரி வாங்கிட்ட அப்படி வாழ்த்த மாட்டாங்க. நீ வாழ்த்தானே பரவாயில்ல, பட் ஒரு மாதிரி கருவுறல, வாங்கிட்ட இப்படி வாங்கிட்ட டக்கு டக்குன்னு காசு இருக்கு வந்தா காட்டுற அப்படின்னு கருவ. அப்போ அது ஒரு மோட்டிவேஷன் எடுக்க மாட்டீங்க. சரிங்க, பொதுவாக இதான் நடக்கும். பொறாம குணம் அது அதிகமாக சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு பிடிச்ச நீ வாங்கிட்ட, நீ அது வந்துட்டு இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு பிளாக் மேஜிக் பண்ணி அவன் வாழ்க்கையை டெஸ்ட்ராய்ட் பண்ணி அவன் ஜெனுவனா ஒரு சம்பாரிச்சிருப்பான், அதை வந்துட்டு கெடுத்து அவன் லைஃபே கெடுத்துருவாங்க. சரிங்களா, இப்படிலாம் நடந்திருக்கு. நான் வந்துட்டு ரியாலிட்டியை சொல்றேன், நடந்த விஷயத்த சொல்றேன். உங்க சிக்கலுக்குள்ளேயே சில விஷயம்லாம் நடந்திருக்கும். நீங்க நல்லா வந்துட்டா, நீங்க ஒரு விஷயம் வாங்கிட்டாலோ அச்சீவ் பண்ணிட்டாலும் நிறைய பேருக்கு நம்மளை சுத்தி நெகட்டிவிட்டி பரப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது ஒன்னொன்று ஸ்டெப் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும்போது நம்மள செஞ்சு போடுறதுன்னு சொல்லுவாங்களே, நம்ம நல்லா இருக்கக்கூடாது, நம்ம நல்லாவே வந்துடக்கூடாது, நல்லா வந்ததுக்கு டவுன் ஆக்கி விடணுக்காக இந்த பிளாக் மேஜிக்லாம் யூஸ் பண்ணி நம்மள இந்த பேட் எனர்ஜி மூலமா நம்மள டவுன் ஆக்கி விடுவாங்க. இதை தப்பா பேடா எடுத்துக்கிறது, ஒரு மோட்டிவேஷன் இல்லாம ஒரு கெட்டதா அந்த ஜெல்லஸை எடுத்துக்கிறது. சரிங்களா, இது பொதுவாக எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும், நான் பெருசா விளக்க விரும்புறேன். இதுல இருந்து வரக்கூடிய கெட்ட விளைவுகள் ஃபார் பர்சனலி ஒரு ஆளுக்கு எப்படி எஃபெக்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லேஸ் மோட்டிவேஷன். இந்த மாதிரி நீங்கள் தாட்டில் இருந்துக்கிட்டே இருந்தா, ஒருத்தனை கருவிக்கிட்டே இருந்தா, இப்போ ஒருத்தனை பார்த்துட்டு வந்துட்டு நீ வந்துட்டு இல்லை பர்சனலாக நம்ம சொல்லிக்குது, இவன் காடி வாங்கியிருப்ப காசு இருக்கு, நீ ஏன் பந்தா கட்ட மாட்டே அப்படிலாம் கருவிடுது, ஒன்றா வந்துச்சு ஆயிரும் அப்படிலாம் கருவிடுது குறைச்சல் இருக்குல்ல. அந்த எப்படி அந்த வேர்ட்லாம் வந்துட்டு நம்ம தானே பேசுகிறோம், நம்மளோட இருக்கிற மோட்டிவேஷனும் இருக்கிற குட் எனர்ஜியும் குறைஞ்சிட்டே வரும். அதனால நம்மளுக்கு லோ மோட்டிவேஷனாக இருக்கும், லேஸ் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் அங்கேயும் நீ எதுவுமே எடுத்துக்கல, அப்போ உன்னோட கோலையும் நீ அச்சீவ் பண்ண மாட்டியே, அது உனக்கு தான் பேட் இம்பேக்டாக வரும். சரிங்களா, அது உன்னோட லாஸ் ஆயிரும். கோலை அச்சீவ் பண்ணவா அவன் நல்லா தான் இருப்பான், ஜெனுவனா எஃபர்ட் போட்டவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் அந்த சில நம்ம வேர்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு எனர்ஜி இருக்குங்க. நம்ம சில வேர்டுக்கு எனர்ஜி இல்லை, நம்ம சொல்ற விதத்துல எனர்ஜி இருக்கு. ஒரு விஷயத்த வந்துட்டு விஷ் பண்ணனா அது குட், நல்ல வேலையெல்லாம் விஷ் பண்ணா அது குட் எனர்ஜி வரும் அவங்களுக்கு. அது ஒரு பாசிட்டிவ் ஒரு பாயிண்ட் மாதிரி ஒரு சேரும் வச்சுக்கோங்களேன். அதே வந்துட்டு ஒரு நெகட்டிவா நீங்க சொல்ற கருவுனா வந்துட்டு அதுவும் உங்களுக்கு போய் எஃபெக்ட் பண்ணும். பட் உன்னோட மனசை எஃபெக்ட் பண்ணும், மைண்ட் எஃபெக்ட் பண்ணும். ஏன்னா நீ தான் தப்பான நினைச்சிட்டு ஒரு சொல்றல, அந்த நெகட்டிவிட்டியும் உனக்கே வந்துட்டு ஃபுல்லா ஆகும். அது நம்மளுக்கு தான் லாஸ், நம்ம செல்ஃபே நம்ம லாஸ் பண்ணிக்கிறோம். அதனால நம்ம மோட்டிவேஷன்
நம்ம மோட்டிவேஷனா இது இருக்கிறதே நம்மளுக்கு லெஸ் மோட்டிவேஷன் ஆகும். நெகட்டிவிட்டி திங்கிங் ரொம்ப வந்துட்டு தீமையா யோசிக்க ஆரம்பிச்சோம், நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சோம். ஸோ இது யாருக்கு லாஸ்? நம்ம செல்ஃப் தான், நம்ம தான் யோசிக்கிறோம். ஸோ இப்படி வந்துட்டான் அப்படி வந்துட்டான் யோசிக்கிறோம்ல, இவன் அப்படி வந்துட்டான் இதான் வாங்கிட்டான் அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒன்றும் வாங்கல, அந்த மாதிரி இருந்து லேஸ் மோட்டிவேஷன் இப்படிதான் லேஸ் மோட்டிவேஷன் ஆகி நம்ம ஒன்றுமே வாங்கலை, நம்ம ஒன்றுமே செய்யலை, அப்படி செய்யலை இப்படி செய்யலை, இப்படி நம்மளை பற்றியே புலம்பி லெஸ் மோட்டிவேஷன் ஆகிடும். நம்மளுக்கே ஒரு மாதிரி வந்துட்டு நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப தப்பாக யோசிக்க ஆரம்பிப்பேன். அந்த நெகட்டிவ் நம்ம ஒன்றுமே செய்யலை, நம்மளால எதுவுமே முடியல, நம்மளால ஒரு இது பண்ணணும், எல்லாரும் எல்லாம் வாங்குறாங்க, எல்லாரும் இது வாங்குறாங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படி நம்ம சொல்லி நெகட்டிவ் திங்கிங். நீ என்ன பண்ண போற நீ சொல்லவே மாட்டேங்கிற, உனக்கு என்ன வேணும் சொல்ல மாட்டேங்கிற, அதுக்கு நீ என்ன பண்ண போற நீ யோசிக்க மாட்டேங்கிற. அப்ப மத்தால சொல்றதே வந்துட்டு நீ மத்தால பார்த்து மத்தால பண்ணிட்டாங்க நீ பண்ணல சொல்லி அது நெகட்டிவ் திங்கிங் ஆகி நீ பண்றது கூட அந்த டவுன் ஆக்கி விடுறோம். நீயே டவுன் ஆக்கிக்கிற, உங்களை நீங்களே டவுன் ஆக்கிக்கிறீங்க. நீ இப்படியே நெகட்டிவா யோசிச்சு அதை கொஞ்சம் மாறுபட்டு யோசிச்சா அது அப்படியே மோட்டிவேஷனா மாறிடும். லாஸ் யுவர் செல்ஃப் இஃப் யூ திங்க் மோர் நெகட்டிவ். நம்ம செல்ஃபே நம்ம ஒரு மாதிரி தரக்குறைவா நம்ம நினைச்சுப்போம். இப்போ நான் சொன்னதுதான், இவன் அதை வாங்கிட்டான், இவங்க பெரிய வீடு வாங்கிட்டான், பெரிய காடி வாங்கிட்டான், இந்த சொத்தை சேர்த்துட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், நீ ஒன்றும் பண்ணலையே. நம்மளை பத்தி நம்ம கேட்டுப்போம், நீ ஒன்றும் பண்ணலையே, நீ எதுவும் வாங்கலையே, அது வாங்கலையே, இது படிக்கலையே, வேலை இவ்வளவுதான் இருக்கு, சம்பளம் இவ்வளவுதான் இருக்கு, சேர்த்து வைக்கலையே, அது இது நம்ம புலம்பி நம்மளுக்கே ஒரு மாதிரி இவங்க பெரியாலே நம்மளே கீழே போட்டு மிதிச்சுப்போம். அது சரி கிடையாதுல்ல. ஏன்னா நீ யோசிக்கிறது, நீ அது மோட்டிவேஷனுக்கு பேட் திங்கிங், இதெல்லாம் வந்துட்டு பேட் திங்கிங். நீ யோசிக்கிறது தப்பா பேடா நெகட்டிவா யோசிக்கிறது, அது உனக்கு தான் நெகட்டிவா திரும்பும். அவனுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனஸ்டா உழைச்சி அச்சீவ் பண்ணுவாங்க, அவங்க நல்லா தான் கண்டிப்பா நல்லா தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ பிகாஸ் அவங்க சொந்தமான உழைப்பு. நீ உட்காந்து பேசிட்டு தான் அதுக்கான ஒரு வேலையை எடுக்க மாட்டேங்கிற, நீ வரும் புலம்பிட்டு தான் இருக்க. அந்த புலம்பலே உன்னை வந்துட்டு தூக்கி பிடிச்சி கீழே இறக்கி விட்டுரும். சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு 3 விதமாக நம்ம பிரிக்கலாம்: மென்டலி, இமோஷனல் அண்ட் ஃபிசிக்கலி. ஓகே, சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். ஸோ இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மென்டல் வழியாக பேசுகிறோம். இப்போ இந்த திங்கிங் நான் சொன்னேன், நெகட்டிவ் திங்கிங். ஸோ இந்த மாதிரி நீ யோசிக்க, நீ ஒன்றும் பண்ணலை, நம்ம ஒன்றும் பண்ணலையே, நம்ம ஒன்றும் சம்பாதிக்கலையே, எல்லாரும் வீடு வாங்கிட்டாங்க, எல்லாரும் அதான் நம்ம சொன்னதான். இந்த மாதிரி யோசிச்சு உன்னால மென்டலி நீ எஃபெக்ட் ஆயிடுவேன். மென்டலி நீ இப்படிப்பட்ட ஒரு இவ்வளவுதான் உன்னோட கேப்பபிலிட்டின்னு நீ அந்த மாதிரி நீயே போட்டு கீழே ஆக்கிப்ப உன் செல்ஃபை. ஸோ மென்டலி உன்னால ஸ்டேபிளா இருக்கவும் முடியாது. ஸோ அது மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ரெண்டாவது வந்துட்டு எமோஷனல். ஸோ எமோஷ்னலி வந்துட்டு அது ஒன்று பிரேக் பண்ணிடும், அப்செட் ஆகிக்கிறோம். எப்போவுமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். அதை நினைக்க சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும், கோவம் வரும். உன்னால ஒன்றுமே ஒன்றும் அச்சீவ் பண்ணலையே, எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்ற இந்த ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்ம ஜெலஸ் தான் போடுவோம். இது எப்படி கொண்டு போய் விடுது பாருங்க. மென்டலி எமோஷ்னலி நம்மளை எஃபெக்ட் பண்ணும். ஏன்னா வந்துட்டு சில பேருக்கு இது நினைச்சு அழுந்து ஒட்டஞ்சி மனசு வலையில ஒட்டைய வைக்கும். விளங்குதாங்க? பட்டவங்களுக்கு தெரியும். இதை பற்றி நான் எதுவும் விளக்க விரும்பலை. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் அப்படி ஏதோ ஒரு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போராடி கூட அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒரு மாதிரி மனசளவில் ரொம்ப அப்செட் ஆக்கி விட்டுரும். ஒரு மாதிரி தலையில துண்டு போட்டு வீட்டில் உட்காராதான் எனக்கு ஒரு குறை. அந்த அளவுக்கு யோசிக்க வச்சிரும். வேற ஆள பார்க்க ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளை அவ்வளோ போட்டு கீழே போட்டு இழுத்துரும். பேடாக எடுத்துக்கிட்டா இவ்வளோதான் நடக்கும். மூணாவது வந்துட்டு ஃபிசிக்கலி. இப்போது நீ அப்செட் இருக்கும் போது நீ என்ன எக்ஸசைஸ் பண்ணுவியா? கண்டிப்பாக இல்லை. உன்னால சரியாக சாப்பிட முடியாது, சரி தூக்கம் வராது. அதை பற்றி நினச்சி நெகட்டிவ் திங்கிங்காக இருந்து நம்ம பாசிட்டிவ் எனர்ஜிலாம் குறைஞ்சிரும். ஸோ யார் பேசினாலும் எரிச்சல் வரும், கோவம் வரும், ஸ்ட்ரெஸ், தூக்கம் வராது. ஸோ ஃபிசிக்கலாக வந்துட்டு உன் பாடியை நீ கெடுத்துக்கிற. ஸோ ஹெல்த் வைஸும் உனக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ எந்த அளவுக்கு போய் விடுது. அப்போ இதெல்லாம் சேர்த்து உனக்கு தான், நம்மளுக்கு தான் நம்ம எஃபெக்ட் ஆகுது, நம்மளுக்கு தான் அந்த பாதிப்பு வருது. சரிங்களா? பிகாஸ் நம்ம ஜெலஸ் பண்ணுற விஷயம் நம்ம அதை பேடாக எடுத்துக்கிறதுனால தான் நம்மளுக்கு தான் நம்ம தானே பேடாக எடுத்துக்கிறோம். அந்த பேட் இம்பேக்ட் நம்மளுக்கு தான் வரும். ஹெல்த் வைஸும் வந்துட்டு பாதிக்கும். சரி தூக்கம் வராது, சரி சாப்பிட மாட்டோம், அதெல்லாம் வந்துட்டு ஹெல்த் கண்டிப்பாக பாதிக்குமா இல்லையா? சரி தூக்கம் வராது, ரெஸ்ட் இருக்காது, அப்போது வேலை கட்டு போவோம், தூக்கம் கட்டு போவோம். ஸோ வேலையில் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியாட்டி அங்கே வேலைக்கு பாதிப்பு வரும். ஸோ வேலை இல்லைன்னா சம்பளம் இருக்காது, சம்பளம் இல்லைன்னா வீட்டை ரன் பண்ண முடியாது, மற்ற பில்ஸ்லாம் வந்துட்டு பே பண்ண முடியாது, அதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ கடைசியில் என்னது? சூசைட்டா? முட்டாள்தனம். இத்தனை பேருக்கு இது வரைக்கும் பேட் இம்பாக்டாக இருந்தவங்களுக்கு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது சொன்னது வந்துட்டு ஒரு 50-50. நான் சில
சிலது நான் பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், சிலது வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சில வேற வேற என்னோட பர்சனலாக தெரிஞ்சவங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதை தான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ கடைசியாக வந்துட்டு ஹவு டு ஓவர் கம் ஜெலஸ். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தான் சேஞ்ச் இன்டூ மோட்டிவேஷன். ஜெலஸ் ஒருத்த மேலே நீ படுற நான் அந்த ஃபீலிங் வருது ஒருத்த மேலே, அது முடிஞ்ச அளவுக்கு அது மோட்டிவேஷனாக எடுத்து ட்ரை பண்ணு. மேபி நீ பண்ண விட்டாது கேர்லெஸ்ஸாக இருந்த விஷயம் வேற ஆள் உன் ஃப்ரெண்டு கூட அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்க தவிர ஓன் தவிர தான். நீ தான் லேட்டா அதுக்கான ஒரு எஃபர்ட் எடுக்காம ஒரு ப்ராப்பரான டைம்ல செய்யாம நீ விட்டுருப்ப, கேர்லெஸ்ஸா இருந்திருப்ப, அதனால வேற ஆள் வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே ஒரு மோட்டிவேஷனை வச்சுக்கிட்டு நானும் சீக்கிரமா ஒரு காடி வீடோ ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு அப்பயே டிசைட் பண்ணி அப்பயே அதுக்கான தகுந்த வேலையை கரெக்டான வேலையை ஜெனுவனா ஆனஸ்டா வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சேன்னா முடிஞ்ச அளவுக்கு குறுகிய காலகட்டத்தில் நீ போற எஃபர்ட்டை பொறுத்திருக்கு, டைமை பொறுத்திருக்கு, குறுகிய காலகட்டத்திலே நீ நினைச்சத உன் கோலை நீ அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எப்படி சுற்றி போனாலும் நீ தான் பண்ற, நீ தான் எஃபர்ட் எடுக்கிற, நீ தான் கடைசியில் கோலை அச்சீவ் பண்ற. ஸோ தி கிரெடிட்ஸ் ஆல் கோ டு யோர் செல்ஃப். நீ தான் ஜெனுவனா எஃபர்ட் போட்ட, ஸோ அந்த கிரெடிட்ஸ் உனக்கு தான். நீ தான் அச்சீவ் பண்ணியிருக்க, நீ தான் செலிப்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? எங்க சுற்றி போனா அது நீங்களா தான் இருப்பீங்க. உங்களுக்கு தான் வந்துட்டு அந்த குட் இம்பாக்டே உங்களுக்கு தான் வரப்போகுது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தா ஏற்றுக்கணும். இப்போ நீ ஜெலஸ் படுறத ஜெலஸ் தான் ஆனஸ்டா நான் ஜெலஸ் தான் படுறேன்னு அந்த எமோஷனை ஏற்றுக்கோ. சில பேர் சொல்லுவாங்க இல்லை ரொம்ப பிகு பண்ணுவாங்க, இல்லை ஜெலஸ்லாம் இல்லை சொன்னேன் பார்த்தேன் அப்படின்ட்டு பூசி மல்ப்புவாங்க. வேண்டாம். உன் செல்ஃப் நீ உண்மையா இரு. உன் செல்ஃப் உண்மையா இருந்து நீ என்ன பண்ணு, இப்போ ஒரு விஷயத்து மேலே ஒரு ஆள் மேலே ஜெலஸ் ஆகுற, எனக்கு ஆசைப்பட்டு தான் ஒருத்தன் அச்சீவ் பண்ணிட்டான், எனக்கு முன்னாடியே வந்துட்டு நான் அச்சீவ் பண்ணது முன்னாடி ஒருத்தன் அச்சீவ் பண்ணிட்டான்னு ஜெலஸ் ஆகிறேன். ஸோ குட். ஃபர்ஸ்ட் வந்து நீ ஒத்துக்கோ, ஆமாம் எனக்கு ஜெலஸாக தான் ஃபீல் ஆகுது, எனக்கு பொறாமையாக தான் இருக்குது, நான் அச்சீவ் பண்ண நினைச்சதை எனக்கு முன்னாடியே ஒருத்தர் அச்சீவ் பண்ணிட்டான் அப்படின்னு நினைச்சதை வந்து நீ ஒத்துக்கோ. உன் செல்ஃப்க்கு நீ ஒத்துக்கோ. யார்கிட்டையும் வந்துட்டு நீ பெருசாக மைக்கு போட்டு ஒத்துக்கணும் அவசியம் இல்லை. உன் செல்ஃப் நீ ஒத்துக்கோ, ஆமாம் எனக்கு ஜெலஸாக தான் ஃபீல் ஆகுது, எனக்கு பொறாமையாக தான் ஃபீல் ஆகுதுன்னு ஒத்துக்கோ. ரெண்டாவது தான் வந்துட்டு அது நீ நல்ல விஷயமா எடுத்துக்க புரியும். அப்போ தான் உனக்கு தெரியும் நல்ல விஷயமா எடுத்துக்கலாமா கெட்ட விஷயமா எடுத்துக்கலாமா, அது இம்பாக்ட் என்னன்னு உனக்கு தெரியும். ஸோ நீ ஒத்துக்கிற அளவுக்கு தெளிவாக இருந்தால் போதும். ஆமாம் நான் பொறாம தான் படுறேன், அது பொறாம தான், எனக்கு 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 ஜெனுவனாக எனக்கு பொறாமையாக தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இந்த சுச்சுவேஷனை எனக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பர்சனலாக வந்துட்டு என் பேரில் நான் காசு போட்டு ஒரு காடி வெளியாக்கணும், அதாவது புது கார் வந்துட்டு எனக்கு பிடிச்ச பிராண்டில் வந்து வெளியாக்கணும் ஆசை. பட் அது நிறைய பேர் வந்துட்டு என் கூட இருக்கிறவங்க வந்துட்டு நிறைய பேர் அந்த கார்லாம் வந்துட்டு பர்ச்சேஸ் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? வாங்கியிருக்காங்க, நான் வாழ்த்திருக்கேன். பட் வந்து எப்படியும் வந்து எனக்கு ஒரு மனசில் வந்துட்டு ஒரு பொறாமை கொண்டா இருக்கேன். நான் ஒத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு அது காடி அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு. சரி நல்லா இருங்க, உங்களால முடியுது வாங்குறீங்க, என்னால் முடியல, நான் ஒத்துப்பேன். தெரியுமா? என்னால் ஏன் முடியலன்னா எனக்கு இப்போ வக்கல் எனக்கு அது நேரத்தில் இப்போ எனக்கு காடியும் தேவையில்லை. இப்போ காடி வாங்கிட்டு இப்போ மந்த்லி அதுக்கு வந்துட்டு டியூவும் கட்ட முடியாது. என்னோட கெப்பாசிட்டியும் எனக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அதை நான் ஒத்துப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ ஆக்சுவலி நான் வந்துட்டு தேர்ட் பாயிண்ட்டை சேர்த்து சொல்லிட்டேன். ஆக்சுவலி தேர்ட் பாயிண்ட் வச்சிருந்தது இதுதாங்க. ஐ ஹேவ் அ கிளியர் பிக்சர் அபவுட் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் கேப்பபிலிட்டிஸ். சரிங்களா? ஆக்சுவலி நான் அந்த தேர்ட் பாயிண்ட் வச்சதை நான் சேர்த்து சொல்லிட்டேன். ஸோ இதுதான் நீங்கள் ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் ஆமாம் ஜெலஸ் தான் படுறேன்ற அதுக்கு ப்ரிப்பேர்டு தான் வந்துட்டு ஏன் ஜெலஸ் படுற, சரி அப்போ ஏன் அவன் வேலையே வந்துட்டு நீ ஏன் செய்யலை, அது ஒன்று இருக்கும்ல. எனக்கு தெரியும் நான் வந்துட்டு என்னால் முடியும். இப்போ வரைக்கும் என்னால் ஒரு கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண என்னால் முடியும். சரிங்க, ஃபாஸ்ட் பண்ண என்னால் காடி வாங்க முடியும், காசு போட்டு காடி வெளியாக்க முடியும், புது கார் வந்துட்டு என்னால் வெளியாக்க முடியும். பட் இப்போ வந்துட்டு என்னால் அவசரப்பட்டு வெளியாக்குறதுக்கு அப்புறம் என்னால் மாதம் டியூ கட்ட முடியாது. அதில் ஒரு பிரச்சனை வரும். வெளியால் பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னால் வந்துட்டு இந்த ரிஸ்க்ல என்னால் எடுக்க முடியாது. எனக்கு தெரியும் ரிஸ்க் ஆகும், எனக்கு செல்ஃப்க்கு ரிஸ்க் ஆகும், என் லைஃப்க்கு ரிஸ்க் ஆகும். ஸோ நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவது வந்துட்டு இப்போ இருக்கிற காடி எனக்கு கார் வந்துட்டு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே என்னால் வந்துட்டு லாங் டிரைவ் நான் போகிறது கிடையாது. வேலை டு வீடு அவ்வளோதான். ஃபுல்லாக என்னோட ஊரில் தான் மலேசியாக்குள்ளே பினாங் ஐலாண்டில் தான் வந்துட்டு நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்னோட பைக்கே போதும். சரி, இப்போ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்போ காடி வேணும், கார் வேணும் அவசியம்னு எனக்கு அந்த சிச்சுவேஷனில் நான் கிடையாது. ஸோ எனக்கு அவசியம் இல்லை எனக்கு இப்போ. சரிங்களா? அதுவும் என்னோட ஸ்ட்ரென்த்ஸ் என்னோட கேப்பபிலிட்டி எனக்கு தெரியும். இப்போ என்னால் முடியாதுன்றேன். ஸோ நான் எப்போ தேவைப்படுதோ, நான் உள்ள அவசரமாக இருந்தால் எப்படியாவது பணத்தை பொருட்டி நான் வந்துட்டு கண்டிப்பாக காடி வாங்குவேன். இப்போ எனக்கு அந்த காரோட அவசியம், இம்பார்ட்டன்ஸ் எனக்கு இப்போ தேவைப்படல. அதோட ரீசன் அந்த அளவுக்கு நான் சொல்ல தெளிவாக இருக்கேன். இப்போ நான் இதை ஏற்றுக்கிட்டனால தான் நான் தெளிவாக இருக்கேன். அதை தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ கடைசியாக வந்துட்டு ரியலைஸ் யுவர் ஜெலஸ்னஸ். ஸோ இதுதான் ஒட்டு மொத்த கோர் பாயிண்ட்டை சொல்லுவேன். ரியலைஸ் யுவர் ஜெலஸ்னஸ்.
ரியலைஸ் பண்ணுங்க. நீ ஜெலஸ் தான் பண்ண ஒத்துக்கும் போத. அதுதான் இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒத்துக்குங்க. அக்செப்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்பெக்ட் அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஆமா நான் பொறாம தான் பண்றேன். அது பொறாம தான். என்னால நான் பண்ணாததே நான் பிடிச்சதே ஒருத்தன் வாங்கிட்டான்னா அது பொறாம தான். ஒத்துக்குங்க. 2வது வந்துட்டு ரியலைஸ் பண்ணுங்க. ஜெலஸ் பண்றீங்கன்னா ஏன் ஜெலஸ் பண்றீங்க? அது பிடிச்சவன் வாங்கிட்டான். ஏன் உங்களால பண்ண முடியும்னு யோசிங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். அது ஒரு ஒரு வீடு காடி வாங்குற விஷயம் எனிதிங் நச்சம். நான் வந்து எல்லாத்தையும் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். நீங்க எது வேணாலும் கூட நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் பொதுவா இருக்கிற விஷயத்த சொல்றேன். காடி, கார் சொந்த வீடு வாங்குறது பொதுவான ஒரு ஒரு விஷயம். ஒரு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இதான் பொதுவாக எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக எல்லாரும் வந்துட்டு சொந்தமாக கார் வச்சிருக்கணும், சொந்தமாக வீடு வச்சிருக்கணும், அப்படிதான். அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேங்க. சரிங்களா? ஸோ உங்களால முடியுமா? இப்போ உங்களுக்கு தேவையா? அதை யோசிங்க. ஊர் உலகத்தை பார்க்கணும், அவன் சொல்றான் இவன் நோட்டா சொல்றான்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு வாங்கி அதுக்கு நீங்க வந்துட்டு மந்த்லி காசு கட்ட முடியாம ரிஸ்க்கு. அந்த ரிஸ்க்லாம் எடுக்கணுமா? அவசியமா மற்றவனுக்கும் எடுக்கணுமான்னு யோசிங்க. உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு உண்மையிலே தேவையா? உங்களோட தேவைன்னா உங்களோட தகுதின்னு சொல்ற விட உங்களால எவ்வளவு முடியும் இப்ப இருக்கிறதுக்கு. உங்களால முடியுமா? இல்ல கொஞ்ச நாள் விட்டு நம்ம நல்லா கொஞ்சம் காசு நல்லா கொஞ்சம் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஒரு கட்டத்துக்கு நல்லா வாங்க முடியும் நம்பிக்கை வரப்போ, அந்த பணம் இருக்கிற நம்பிக்கை வரப்போ அப்ப நீங்க வாங்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஏதோ எந்த கோலா இருந்தாலும் சரி, உங்க ஸ்ட்ரென்த் இப்போ உங்க கேப்பபிலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு உங்க ரிஸ்கை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு தாராளமா செய்யணுமா செய்யக்கூடாது, தேவையில்லை நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. சரிங்க? இதுதான், இவ்வளவுதான். என்ன வந்துட்டு தப்பா நான் ஒருத்தன் லைஃபை கெடுக்கிறதுக்கு நான் அதுக்கு எஃபர்ட் போடணுமா? அந்த எஃபர்ட் ரொம்ப தேவையா? என் செல்ஃப்க்கு என் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் என் செல்ஃப்க்கு எஃபர்ட் போடுறதோட ஒருத்தன் லைஃப்ல சக்ஸஸ் ஆகி கோலை அச்சீவ் பண்ணிட்டு வந்தவன் லைஃப்ல அவன் லைஃப் ஸ்பாயில் பண்ணதுக்கு நான் எஃபர்ட் எடுக்கணுமா? அது ஜெனுவனா இருக்குமா? அது தேவை என் செல்ஃப்க்கு தேவையா? கண்டிப்பா இருக்குமா இல்லையான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. உங்க செல்ஃப் கிட்ட நான் விட்டுறேன். பண்ணணுமா வேணாமன்னு நான் சொல்ல மாட்டேன். அது உங்க செல்ஃப். எது பண்ணணும் அது உங்களுக்கு தான் வரும். நீங்க அது கூட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி சுத்தி பண்ணாலும் அது உங்களுக்கு குட் இம்பாக்டா தான் வரும். இது நீங்க பேட்டா பண்ணீங்கன்னா அது எப்படி சுத்தி பண்ணாலும் உங்களுக்கு அந்த பேக் இம்பாக்ட் உங்களுக்கு தான் கண்டிப்பா வரும். ஆனஸ்டா செய்யறாங்கன்னா அவங்க நல்லா கண்டிப்பா இருப்பாங்க. பட் உங்களோட தவறான தீமை வார்த்தைகள்லாம் வந்துட்டு கண்டிப்பா அவங்களையும் வந்துட்டு அவங்களோட எனர்ஜியை கண்டிப்பா லோ ஆக்கும். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்க உடம்புல இருந்து உங்க சோல்ல இருந்து நீங்க வெளியாக்குற ஒரு எனர்ஜி. அது கண்டிப்பா உங்களுக்கு தான் டபுள் மடங்கு எஃபெக்ட் பண்ணும். அது தயவு செஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்குங்க. அது அவசியமா, அந்த எஃபர்ட் அவசியமா, ஒருத்தன் லைஃபை கெடுக்கிறதுக்கு அவசியமா, தேவையா, முக்கியமான அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கா, அதெல்லாம் யோசிச்ச பிற்பாடு நீங்க உங்க முடிவை பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் நான் உங்ககிட்டயே விட்டுறேன். சரிங்களா? நான் சூஸ் பண்ணது ஒரு குட் இம்பாக்டா தான் நான் சூஸ் பண்ணது. அந்த பாதையை தான் நான் சூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ஒரு மோட்டிவேஷன். பட் நான் தான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ எனக்கு தேவையில்லை. இப்போ இந்த வீடு வாங்குது அதெல்லாம் வந்துட்டு அதோட வேலைகள்லாம் வந்துட்டு சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கேன். என்னால் என்னோட டைம் எப்போ கரெக்டாக அமையுதோ அது கண்டிப்பாக எனக்கு அமையும். அதுக்கான தகுந்த எஃபர்ட்ஸை வேலையை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். வேறு வேலையை நான் கண்டிப்பாக அதோட எஃபர்ட்ஸ் தேவைப்பட்ட எஃபர்ட்ஸ் நான் கண்டிப்பாக போடுவேன். அதில் எப்பப்போ அவங்களுக்கு அமையுதோ அவங்களுக்கான டைம் இருக்குது. உங்கள் டைம் படி எல்லாம் அமையும். அதுக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துடாதீங்க. அதுக்கான வேலையை நீங்கள் பாருங்கள். அதில் பலன் கண்டிப்பாக அந்த டைம் கரெக்டான டைம்ல அந்த பலனை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டீங்க அந்த பலனை கண்டிப்பாக உங்களுக்கு பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சேர்க்கணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டென்ட் ஜெலசி பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட வந்துட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக தாராளமாக ஷேர் பண்ணுங்க. புரிஞ்சவங்க வந்துட்டு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எது புரியலையோ வந்துட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டாபிக் இந்த மாதிரி பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இருந்தாலும் நம்ம வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சேஃபாக பெட்டரான பிளேஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ இதை சொல்லிட்டு என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மக்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.